என் கண்முன்னே வீற்றிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களேன்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் பிரெட்டும் வந்து எனக்கு தம்பி மாதிரி, அதனால் அப்படி சொல்ல முடியல. இருந்தாலும் அண்ணன் அல்போன்ஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் தான் சொல்ல முடியும், ஃபாதர்னு சொல்ல முடியாது. இப்படித்தான் லாரன்ஸ் ஆக்சிலரி பிஷப் இருந்தார். அவர் என் கிளாஸ்மேட்டு. நான் சொன்னேன், ஏன்பா உன்னை டேன்னு சொல்கிறதா இல்லைன்னா பிஷப்புன்னு சொல்கிறேன், நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி கூப்பிடுப்பான்னு சொன்னாங்க. அப்போ வந்து சொன்னேன், எனக்கு வேற ஒன்றும் ஆச்சரியமா இல்லை, என் கூட படித்த ஒரு ஆள் ஆக்சிலரி பிஷப், ரொம்ப டிவைன் போஸ்ட்ல இருக்கார். அது மாதிரி இருக்கும் பெரியவரெல்லாம். அல்போன்சன்லாம் எனக்கு நல்ல பழக்கம், அதனால் அண்ணன் தான் சொல்லுவாங்க. அவருடைய தம்பி வந்து ஜேம்ஸ் மெல்கியோர், he was my senior in மெட்ராஸ் லா காலேஜ். அண்ட் ஆனால் நான் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஜேம்ஸ் மெல்கியோர் எனக்கு ஒரு வருஷம் சீனியர், ஒரு வருஷம் ஜூனியர் வந்து பிரிட்டோ. இப்படி யோசிச்சு எது பெட்டர்னு பார்த்தேன். சரி, நான் பிரிட்டோவோட போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு போயிட்டேன். திருப்பி வந்து சேர்ந்தேன் பிரிட்டோவோட. நல்லதாக போச்சு, ஏன்னா நல்லா படிக்கிறவர், அவரை பார்த்து எழுதினேன். அப்போ எங்கள் வாத்தியார், அதுவும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம், பிரிட்டோவது எனக்கு முன்னாடி உட்காந்து பார்த்து எழுதினேன். நாகராஜ் சோழன் இருந்தான், நடிகர் நாகராஜ் சோழன். அவனுக்கு லா காலேஜ் எப்படி வந்து சேர்ந்துட்டு இருப்பாரு எல்லாம். அவன் பக்கத்து ரூம்லேருந்து இங்கே வந்து படிக்கட்டில் உட்காந்துட்டு எழுதுறான். அவனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எழுதினேன், இவன் வந்து உட்காந்துக்கிட்டு எழுதுறான். எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரிட்டோ பார்த்து காப்பி அடிச்சு எழுதும் போது அந்த சூப்பர்வைசர் அப்போது பெரிய பிரச்சனை லா காலேஜில். ஏன்னா வேற ஹீரோஸ் ஆஃப் லா காலேஜ் ஒன்றும் அசைக்க முடியாது. எங்களை கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தெரியாது. இல்லை பாடத்தை உள்பட அதான் சொல்கிறேன். அதனால் யாரும் எனக்கு கேள்வியெலாம் கேட்க மாட்டேன். அப்போ போய் உட்காந்துருக்கும் போது அந்த வாத்தியார் வந்தார். ஏன்னா பிரிட்டோவை பற்றி எல்லாருக்கும் மரியாதை, எனக்கு நல்லா படிக்கிற கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்போ அவர் சொன்னார், என்ன ரவி பார்த்து எழுதுறேன். இல்லை சார், வீட்டில் பொறுப்படுவது எங்கள் அம்மா சொல்லிச்சு பார்த்து எழுதுன்னு. அதனால தான் சார் பார்த்து எழுதுறேன். அண்டு என்ன அதாவது பார்த்து எழுதுன்னா ஜாக்கிரதையாக எழுதுன்னு அர்த்தம். அம்மா சொன்னதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணலாமா? அப்போ நான் சொன்னேன், ஐ மீன் லா காலேஜ், ஸோ ஐ வில் மிஸ்இன்டர்பிரேட். அதே மாதிரி ஃபாதர் வந்துருக்கார், அது அல்ஃபோன்ஸ் ஃபாதர் வந்துருந்தார். வாங்க, நான் என்னென்னு கேட்டேன். இப்படிலாம் அது அல்மினி வரணும் வரங்கன்னு உட்கார வச்சு பேசினேன். ஏன்னா நான் மேடை அவ்வளோ பேச தெரியாது. மேடையிலலாம் பப்ளிக் மீட்டிங்கில், அரசியல் மேடையில் ஒரு 4 hours பேசுவேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே பேச தெரியாது. அதனால் ஃபாதர் வந்து மாட்டினார் என் வீட்டில். அவருக்கு ஒரு யோசனை கொடுத்துட்டேன், பாதிரியாக இருக்கல. எனக்கு என்ன நிறைய, பிகாஸ் ஐ வாஸ் டான் பாஸ்கோ ஏரியா ஸ்டூடெண்ட். நான் சென்ட் பீட்ஸில் படித்தேன். அண்ட் மை பிரதர் இத்திரா, அப்புறம் ஃபாதர் இத்திராவை டான் பாஸ்கோ ஹெட்மாஸ்டராக இருந்தார். இப்போ நான் போய் அவரை பார்க்க போனேன். நான் தான் இங்கே இருக்கேன், நான் ஏன் இங்கே வந்து பார்க்குறேன்னு கேட்டேன். என் மேலே அவ்வளோ மரியாதை. பட் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஃபாதர்கிட்ட சொன்னேன். அக்கௌண்ட் ஃபாதர் சொன்னார், தயவுசெய்து இது மேடையில் சொல்லிட்டு போயிடுங்க, ஆனால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ரொம்பலாம் இப்போ எனக்கு ஜூனியர். இப்போ கூட ஒரு அண்ணன் விஸ்வநாதனை கேட்டார், நீங்கள் எந்த வருஷம்னு கேட்டார். நான் சொன்ன 72.
73. சொன்னோன்னு அவர் நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால தான் மேடையில் நீங்கள் நிற்கிறீங்க, எனக்கு பின்னாடி இங்கே நிறைய இருக்குது. ஆனந்த் பிரபுமெல்லாம் எனக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப. இப்போ கேட்டவர் சாஞ்சவர் தான் ஆனந்த், அதுக்கப்புறம் முன்னாடியே வரல. ஆனந்த் கேட்ட எந்த வருஷம்? 82. அப்படியே பார்த்தாரு ஆனந்த், நான்லாம் 72. இப்போ என் பக்கத்தில் ஒரு நண்பர், நான் பிறக்கவே இல்லை காப்பா, அவரு பொருளாக அது அவங்க அப்பா தப்பு, ஏன் தப்பா இல்லையா? இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ கூட என்ன கேட்டாங்க, as an alumni what do you like to tell about Loyola, and when it is Loyola what do you think? ஒரே வார்த்தையில் சொல்லுன்னு சொன்னார். I told Father Kuriakos சொல்லி இறங்க. தம்பிக்கு ஒன்றும் புரியல. அதை குரியாக்கோஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம், பேர் விளவில் தெரியும். அவர் பார்க்கறதுக்கு தான் இந்த அங்கேயும் இங்கேயும் போட்டு சாமியார் மாதிரி இருப்பார். அவர் பீரியடில் நான் பியூ படித்தேன். நான் சென்ட் மீட்ஸ் ப்ராடக்ட். அதனால் நான் உள்ளே போனோன்னே அந்த எகத்தாளத்தோடு தான் இருப்பேன். அண்ட் நான் இனிமேல் தமிழில் வேறு பேசுவேன், ஏன்னா அதை நான் கெட்டு போய் கிடந்தேன். தமிழ் வெறிய ஒழுங்காக இந்திய படிச்சிருந்தா ஐஸ்வர்யா ராயை கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இல்லை இந்த ஊர்லேயே கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஊரில் போய் கொஞ்சம் கெடுத்துருப்பேன். சரி, நமக்கு நேரம் சரியில்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஃபாதர் குரியாக்கோஸ்க்கும் எனக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை காலத்தில் அவருக்கு தெரியுமே. அப்போல்லாம் லோயலா வந்து ஸ்லேவ்ஸ் ஆஃப் லோயலான்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா இலங்கை தமிழர்களுக்கு முதல் குரல் கொடுத்தவர். அதனால தான் பிரிட்டோவையும் லாக்கால தனசேகரையும் கூப்பிட்டு நடிகர் சங்கம் உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பவர்கள் இவர்கள் இருவர் தான் சொன்னேன். ஏன்னா லோயலா காலேஜில் நான் எதிர்பார்க்கல. இல்லை என்ன உணர்வோடு சொன்னாங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் பேச வேணாம். நல்ல நான் என்ன செஞ்சேன், குரியாக்கோஸ் ஃபாதர் வந்து என்னை பார்த்தாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. எலெக்ஷன் வந்தது, நான் இப்போ வந்து பியூ, அப்போ வந்து இவர் சசி மேனன் அவர் நின்னார். அப்போ நான் என்ன செஞ்சோம்னா, இந்த சுடுகாட்டில் மேலே வாசிக்கிறவனை கூப்பிட்டு வந்துட்டேன். அடுறாங்க, ஆமாம் அடிப்பான். அடித்த உடனே அவனுக்கு காலேஜை பற்றி என்ன தெரியும், படிக்கிற நமக்கே தெரியல. அவனுக்கு என்ன தெரியும், அவன் பாட்டுக்கு அடித்தான். இங்கே பெல் அடித்தாங்க, நம்ம காலேஜ் தான் தெரியுமே, இந்த ஜெயில் மாதிரி தான். பெல் அடித்தா சோறு, அது மாதிரி பெல் அடித்தா படிப்பு, உள்ளே போய் உட்காரணும். பெல் அடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு மேலே அடிக்கிறோம், அடித்து ஆடுறேன். என் கூட ஒரு பெரிய குரூப் ஆடிச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பாட்டில் ஃபாதர் குரியாக்கோஸ் அது வந்து நின்னார். ஓடுறாங்க எல்லாம் செதறி. இந்த மூணு அடிக்கிறவனை போய் பிடிச்சிட்டாரு. அவுட். ஐயா யார் பாருங்க, ஏன்பா அவர்னா இந்த எலெக்ஷனில் நிற்கிறாரு, அவராக பாவி நம்மளை நிற்க வச்சிட போகிறார். அவர் சொல்கிறார், அது கால் த போலீஸ். இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போலீஸை கூப்பிட்ட முதல் மனிதன் ஃபாதர் குரியாக்கோஸ் மட்டும்தான். வேற எல்லாரும் பயந்துருப்பாங்க. கூப்பிடுவேன் போலீஸு, ஓடி போயிட்டான். அப்புறம் என்னை பார்த்தாரு. அப்போ என் கூட ஆண்டவங்க எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னா, ஒரு ஆள் வந்து நாட்டை காக்கிற மிலிட்ரியில் இப்போ இருக்கார், கர்னலா எட்வின் ஜேசுதாஸ். அப்புறம் ஃப்ரெடி குரியன் ஷிப்பிங் கம்பெனி மேனேஜர், உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ நான்லாம் நடிகர் சங்க தலைவர் அப்படிலாம் ஆகி இருக்கேன். இப்போ நம்ம ஆண்டத்தில் யாரும் பார்க்கல. அதெல்லாம் முடிஞ்ச உடனே வருஷம் முடிஞ்சது, டிகிரிக்கு எழுதி போட்டேன். பிஏ எக்கனாமிக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு.
கார்டு எடுத்துக்கிட்டு குரியர் என்னுடைய ஆஃபீஸோட போனேன். என்னை பார்த்தாரு. ஓ, who gave this card? Secretary Sundarajan has sent the card. ஆமாம், சுந்தரராஜன் தான் செக்ரட்டரி. அப்போ சொன்னேன், இல்லை அவர் ரொம்ப வருஷமாக இருந்தார். அவர் ஒண்டி தான் லெவலில் அதிகமாக வருஷமாக இருந்தவர் சுந்தரராஜன். லெவலில் பங்கு கேட்காம விட்டார். அதை சொன்னேன். நான் அவர் சொன்னேன், டாக்டர் செக்ரட்டரி சுந்தரராஜன் has sent the card. Why that fellow has sent the card? அப்படி டேபிள் அப்படி தள்ளி பார்த்தேன். ஒரு புக்கு இருந்தது, கண்ணாடி கீழே வரிசையாக பேர், எல்லார் பக்கத்துலேயும் ஸ்டாரு. அதில் நானும் மேத்யூன்னு ஒரு பையன் வந்து 6 ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். நான் நினச்சேன் நல்லா படித்ததுக்கு தான் கொடுக்குறாங்க. போட்டதே போட்டால் இன்னும் 2 ஸ்டார் போட்டிருக்க கூடாதான்னு நான் நினச்சேன். அது என்னன்னா லிஸ்ட்டு, இந்த 6 ஸ்டாரில் காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாது. சரி, நான் என்ன செஞ்சேன், நோ சீட் ஃபார் யூ. நான் தேங்க்யூ ஃபாதர். அது திமுறாக தான் இருப்பாங்க. நான் உண்மையிலே காலேஜில் ஹீரோ, நான் சினிமாவில் வந்தால் தான் வில்லன் ஆகிட்டேன். அது என்ன, எங்கள் அப்பா வில்லனாக இருந்தாரா, என் அண்ணன் வில்ல, என் குடும்பத்துக்கு ஐஎஸ்ஐ முத்திரையை குத்திட்டான். நீங்கள் கெடுத்தாதான் சார் நல்லா இருக்கு. அதுதான் நான் ஒரு படத்தில் சொன்னேன், இந்த குரு சிஷ்யன் படத்தில் ரஜினி சார் படம், நான் அதில் நடிக்கும்போது சொன்னேன், இந்த பொண்ணு சுதா பொண்ணு, திருச்சி சுதா இருக்கையில் அந்த பொண்ணை கெடுப்பேன். அது ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும். நான் உடனே சொன்னேன், இந்த ரூமில் நான் தான் உன்னை காப்பாற்றணும், நான் தான் உன்னை கெடுக்கணும், அதனால் முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாற்றுறோம். அந்த மாதிரி லாஜிக் யாருமே சொன்னதே கிடையாது இந்திய வரலாற்றில். அதனால தான் நான் வில்லனை போகிறேன். சரி, நான் போய் உட்கார்ந்தேன். அப்படின்னு ஒன்று எப்படியாவது சீட்டு வாங்கி நின்றேன். ஸ்டைலாக வெளியே வந்துட்டேன். என்ன வச்சா என்ன வச்சுலான்னு கேட்டாங்க. முடிஞ்சது கேட்ட வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அது அப்படியா சொல்ல ஒன்று வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பா நடிகை வேடு, இந்த வாய்ஸே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா வீட்டிலலாம் அடா என்னடா அப்படிதான் பேசுவார் எங்கள் அப்பா. திடீர்னு நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும் வரைய, நான் தான் வண்டி ஓட்டணும். சரிங்க அப்படின்னு சொன்னேன். காலையில் வந்தார், 7 மணிக்கு வண்டி எடுத்தார். நான் ஓட்டிக்கிட்டே வந்தேன். லெஃப்ட்டு போ ரைட்டு போன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா கைடாக உட்காந்து சொல்ல போகிறாரு. நேராக போ, ஃபாதர் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேளு. நான் உன்னை எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்போ லெஃப்டில் திரும்பினா முன்னாடி நிற்கிறாரு ஃபாதர் குரியாப்பஸ். அப்படியே நின்று வான்னு சொன்னார். அவங்க பஸ்க்கு நான் நேராக போனேன். ஃபாதர் குரியாப்பஸ் கூப்பிட்டு எங்கள் அப்பா நான் கைதி மாதிரி அப்படி இருந்துட்டேன். முகத்தை எவ்வளோ நல்லவனாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்கள. நீங்களே ரொம்ப பேர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான். இல்லை, பிரம்மாக்கெல்லாம் எப்பவுமே நல்ல முகம், அவரம் அதை சொல்ல மற்றவங்கள நான் போயிட்டு அப்படியே நின்று. அப்போ கேட்டார், என் பையன் இதில் பிரச்சனை அதில் பிரச்சனை, இந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக், எஸ் நான்சென்ஸ். And it was the strike. சரி அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒன் திங் மிஸ்டர் ராதர், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க பாருங்க, அதுக்காக அதை மதித்து I will give him a seat in BA Economics சொன்னார் ஃபாதர். சத்தியமா சொன்ன உடனே எனக்கு உள்ள திக்குனாச்சு. திருப்பி இந்த காலேஜ் நான் ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
என்னை இங்கே படிக்க வைக்க இங்கே சேர்த்துக்கு வருவோன்னு பயந்தேன். இன்னும் எங்கள் அப்பா ஐயா அது தப்பா ஃபாதர், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், கிறிஸ்துவ மதத்தை மதிக்கிறேன். எங்கள் திராவிட இயக்கத்தில் நாங்கள் பேசும்போதே ஒரு நாள் இந்த நாடு கிறிஸ்துவர்களாக மாறும், முஸ்லீம்களாக மாறும் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறாரு. பயந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். இப்போ நீங்கள் சீட்டு தந்தீங்கன்னா நான் இங்கே வந்ததுனால கொடுத்தீங்கன்னு லஞ்சம் ஆகிடும், உனக்கு தராதீங்க சுட்டு போயிட்டாரு. வேணாம் சோழமாக வச்சுட்டு வச்சுட்டு உருப்படாது. முதல்ல வீழ்த்திட்டே வராரு. எனக்கு உள்ள சந்தோஷம், முடிஞ்சதுரா படிப்பு நமக்கு. பார்த்தேன் ஃபாதர் குரியாக்கோஸை பழி வாங்கணும்னு நான் நியூ காலேஜில் சேர்ந்துட்டேன். என் லெவலுக்கு அங்கே தான் கரெக்டாக இருக்கும். கிளாஸ் ரூம்லேயே உட்கார மாட்டேன், கேன்டீனில் உட்காந்துருப்பேன். கீழேருந்து எங்கள் வாத்தியார் வருவார், அபூபக்கர் சார் 5 பேர் அட்டண்டன்ஸ் போட்டுறேன்னு அர்த்தம். எங்கள் மோதின் சார் பிரின்சிபல் வந்து என்ன கேட்டார், ரவி என்ன எப்போ பாரு கேன்டீனில் உட்காந்துட்டு கிளாஸ் ரூம் அப்புறம் இங்கே மாற்றிடுவேன். நான் கேன்டீன் எங்கே மாற்றிருக்கீங்க? கிளாஸ் ரூமில். அப்போ நாங்கள் அங்கே போய் உட்காருவோம். இப்படி பேசுகிற ஒரு இடம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு இடம், சோதான இடம். அப்போ நான் என்ன செஞ்சேன், லயோலாவில் போய் நியூ காலேஜ்லேருந்து லயோலாவுக்கு போயிட்டேன். அந்த நம்பீஸ் பங்க் இப்போ அதெல்லாம் கிடையாது, நிறைய கிடையாது அங்கெல்லாம். அப்போ அப்படி போய் குட்டிஸ் பங்க்லையும் அப்படி போய் உட்காந்துக்கிட்டு பசங்களை ரேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னான், பியூன் ஃபாதர் குரியாக்கோஸ் சொன்ன கூப்பிடுறாரு. என்ன டெல் ஃபாதர் குரியாக்கோஸ் டு கம் ஹியர். அந்த இடத்துல இங்கிலீஷில் விட முடியுமா? பின்னிட்டேன். சொல்லி முடித்தோடனே திடீர்னு பசங்கள்லாம் ஓடுறாங்க. எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து நிற்கிறார். யூ கால் மீ. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? ஏன்னா he was not administrating or running an institution, he was himself an institution. நான் உண்மையிலே அதான் அந்த பசங்க தம்பிங்க என்ன கேட்கும்போது குரியாக்கோஸ்ன்னு சொன்னேன். வாட் இஸ் குரியாக்கோஸ்ன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை சொல்லி நான் இருக்கும்போது ஃபாதர் வி டயஸ்லாம் இருந்தார், வைஸ் பிரின்சிபல். அவர்லாம் என்கிட்ட மாட்டிட்டு தவிச்சார். ஏன்னா ஜங்கால் வேறு நல்ல மனுஷன். எனக்கு அவர் முதல்ல இருந்தது திராவிட கழகம்னு அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு. அவர் சொன்னார் ஒரு இன்சிடென்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் அபௌட் த இன்சிடென்ட், பட் எனியா எங்கள் வாத்தியார் லூர்தசாமிலாம் இருந்தார் எக்கனாமிக்ஸில். அவர் நான் ஷூட்டிங்கில் நான் நின்றுட்டு இருந்தேன் ரோட்டில். அப்போ என்னை பார்க்க வந்தார். சார் உங்கள் சார் வயலா கலைஞர் லூர்தசாமி. சார் வாங்க சார் உட்காருங்க சார். காஃபி கொடுறான் சார். என்ன சார்? நான் சொல்லலைடா உனக்கு, நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதான் கடவுள் நிற்க வச்சிருக்கான் அவனை. இப்போ எவ்வளோ வயிற்றுல இருந்தா கொட்டிட்டு போயிருப்பாரு பாரு. அவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கேன் நான். அதனால் என்னை தயவுசெய்து இப்போ வந்து பெரிய அச்சீவர்ஸ் அவார்டுன்னு லோயலா காலேஜில் கிடைச்சது என்னுடைய ஃபேமிலியில் கிடைச்ச மாதிரி. என்ன எனக்கு ஒரே ஒரு கவலைன்னா, ஒரே ஒரு கவலை இருக்குது ஃபாதர், அதை சொல்லிட்டு இறங்கிடுறேன். ஏன்னா இப்போ பசங்க கூட என் பையன் கேட்டேன், ஓட்டிகிட்டு வந்த பையன் கேட்டேன், ஏன்னா நீங்கள் படிக்கும் போது இப்படி தான் இருந்தேன்னா ஒன்றுலேயே ஆம்பளைங்க தான். இப்போ தான் நல்லா இருக்கு காலேஜ். ஃபாதர்லாம் எங்கள் டைமில் இப்படி என்னை சாமியாராக்கே அனுப்பிச்சிட்டாரு. என்னை அழைத்தமை, என்னை வந்து ஒரு எப்பவுமே எனக்கு ஒரு ஆச்சரியம். சென்ட் பீட்ஸில் அல்மினியில் 36 வருஷம் 38 வருஷம் கண்டினியூவாக போன ஒரே ஓல்டு ஸ்டூடெண்ட் யாருன்னா ராதாரவி. அந்த ஜான்வரி 26 ஐ வில் பி தேர். ஏன்னா எனக்கு ஒரு வேலை, எனக்கு வந்து ஸ்கூல் பார்க்கணும். ஏன்னா வெளியே தான் பார்த்தோம் மிந்தியும், அதே மாதிரி வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் அவங்களாம் கூப்பிட்டு என்னை வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு இப்போ கொடுத்தாங்க எனக்கு அவார்டு. அப்போதான் நினச்சிக்கிட்டேன் நம்மளாம் வெளியே வந்தால் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக.
அப்படி யோசிச்சா இப்போ பியூசியில் கொடுத்துட்டாங்க. லயோலாவில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ராதாரவி இப்போ தான் வாங்குறேன். அச்சீவர்ஸ் அவார்டு வாங்குறேன். அடுத்தது நியூ காலேஜில் வாங்கணும், அப்புறம் லா காலேஜில் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு ஏன்னா நான் வந்து படிக்காத காலேஜ் கிடையாதுன்னு சிவகுமார் நான் சொன்னேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்டி படித்தேன் ஒரு டைமில். என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க போலீஸ். எப்போ ஃபாதர் குரியகோஸ் வராலாம், இப்போ பயமுறுத்துறாங்க பேச்சை நிறுத்துன்னு சொன்னதுக்காக. நான் இப்போல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, நான் இப்போ வந்து பேரன் 2 பேரன் ஒரு பேத்தி. எனக்கு 60 வயசு. ஐ எம் 6 years young. ஸோ அதனால் நான் பயப்பட மாட்டேன் இனிமேல். ஃபாதர் நான் வந்து சொல்லுவேன், ஃபாதர் 2 பேரன் ஒரு பேத்தி இருக்கு, அப்போ அதை என்னை விட்டு வைக்கிறாரா பார்ப்போம் ஃபாதர் சொல்லி. ஏன்னா ஆல்வேஸ் till you live you are young, when you die you are old. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நான் யங்காக இருக்கிறதுன்னு தான் நினச்சிக்கிட்டு என்னை அழைத்தமைக்கும் என்னை கௌரவித்ததற்கு லயோலா காலேஜ் அலுமினி அசோசியேஷன் அதனுடைய நிர்வாகம் அத்தனை பேருக்கும் என்னுடைய சக கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்க யாராவது இருக்காங்கன்னு தெரியல, இருந்தாலும் அவங்களும் அவங்களெல்லாம் மேலே அனுப்பிச்சிட்டிங்களா? சரி, உங்கள் ரோதனை 10ஆவதுன்னு இருந்தால் மேலே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்து உண்மையிலே எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸாக வர போகிறீங்க. ஏன்னா லயோலாவில் படித்த யாருமே சோடை ஆனது இல்லை. அப்படி தவறி சோடையாக இருப்பவர் லயோலா ஸ்டூடெண்ட் இல்லை சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை சொல்லி, எந்த நேரத்திலும் ராதாரவியை அழைக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருவன். உங்களுக்கு நான் என்றும் ஒரு பாதமாக இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.